இரண்டாவதாக 18வது வசனத்திலே இயேசு சொல்கின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது ஐ வில் நாட் லீவ் யூ as orphan என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆர்ஃபன்னா தெரியும் இல்லையா? யாரு யாரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனாதை இல்லம். அடுத்தது இன்னொரு இல்லமும் இருக்குது, ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதியோர் இல்லம். ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த இல்லத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா பெற்றோர்களை இழந்தவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். இரண்டாவது, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் அந்த இடத்துல இருப்பார்கள் இல்லையா? அனாதை இல்லம், பெற்றோர்கள் இழந்தவர்களும் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களும். ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்க யார் தான் இருப்பாங்க? வயது சென்றவர்கள், முதியோர்கள் தான் இருப்பார்கள். முதியோர் இல்லம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர்கள் யார் என்றால் யார்? அவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? நம்ம பார்க்கறது இல்லையா, அப்பா அம்மா பார்த்துக்கிறது நமக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், கூண்டு போயிட்டு அவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. விட்டுட்டு அங்க மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? மந்த்லி நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணா போதும். இப்படி செய்கிறவர்கள் உண்டு, இல்லாம அப்படியே விட்டுருவாங்க. எப்படின்னா போய் உங்க பாட்டுக்கு வாழ்க்கையை வாழுங்க, எங்க கூட இருக்காதீங்க, எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளும் உண்டு இல்லையா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களும் நாம் வாழும் சமூகத்தில்